கரூர் தொகுதியில் தேர்தலை நிறுத்துவதற்காகவே முன்னாள் அமைச்சரும் திமுக மாவட்ட பொறுப்பாளருமான செந்தில் பாலாஜி வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டு சதி செய்வதாக அதிமுக வேட்பாளர் தம்பிதுரை குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் ஜோதிமணி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் இணைந்து லிங்கமநாயக்கன்பட்டியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். அப்போது ஈழப்படுகொலை தொடர்பாக கேள்வி எழுப்பிய சில இளைஞர்களை திமுகவினர் சிலர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த இருவர் கரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை அதிமுக வேட்பாளர் தம்பிதுரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரவக்குறிச்சி தேர்தலை போன்றே கரூர் தேர்தலையும் நடத்த விடாமல் செந்தில் பாலாஜி சதி திட்டம் தீட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இந்த கூட்டணி சார்ந்தவர்கள் அவர்களுடன் சேர்ந்து வன்முறையில் ஈடுபட்டு தேர்தலை நடத்தவிடக்கூடாது என்பதுதான் செந்தில் பாலாஜியினுடைய குறிக்கோள். உங்களுக்கு தெரியும் சொல்றேன். இதுதான் அரவக்குறிச்சியில் செஞ்சார். அவர் அரவக்குறிச்சியில் செய்த அதே சதி திட்டத்தை இப்ப கரூர் நாடாளுமன்றத்தில் செய்ய என்பதற்காகத்தான் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டு தேர்தல் நடத்தக்கூடாது என்பதற்காக சதி திட்டத்தில் முன்னாள் அமைச்சர் இன்றைய திராவிட முன்னேற்ற செல்லப்பிள்ளை ஸ்டாலினுக்கு வேண்டியவர், உதயாநிதிக்கு வேண்டியவர், உதயாநிதியினுடைய பிள்ளைக்கு வேண்டியவர், அவர் குடும்பத்துக்கு வேண்டியவர் செந்தில்குமார் என்கின்ற அந்த செந்தில் பாலாஜி. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.